குறிப்பாக இந்த விஷயம் சொல்லி ஆகணும். அந்த காலகட்டம் 1990 அந்த காலகட்டத்தில் பல நடிகர்களும் அரசியல் பிரவேசம் வந்த காலம். சேகர் நம்ம உஷாரா இருக்கும். என்ன சார் பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சா நீ ஒரு இலாக்கா மந்திரி, நான் ஒரு இலாக்கா, இப்பயே பேசி நம்ம பிடிச்சி வச்சுங்க சார். வாங்க நம்ம கட்சியில் நானும் ஏடிஎம்கே தானே, அவரும் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டுமே. யார் சொல்றதுக்கு எடுபடுது பார்க்கலாம். பார்ப்போம். சாதாரண மக்கள்கிட்ட ராமராஜன் தான் வரப்பட்டார். பொதுப்பணித்துறையை எடுத்துக்கணும், அதுதான் காசு அதிகமாக வருது. அந்த அளவுக்கு யோசித்தாங்க. இலக்கால எந்த இலக்கால காசு அதிகமாக ஆகும். அது கலைஞர் முதல் அதான் எடுத்தாராம். சினிமாவில் இருந்திருந்தா அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இன்னும் கூட 10 வருஷம் வந்துருப்பாரு. அரசியலுக்கு போனதுனால தான் கைகாலெலாம் போய் வீக் ஆகி அமெரிக்காவுக்கு டெட் பெட்டுக்கு இருக்கிறாரு. நீங்கள் ஆரம்பித்த கட்சி ஏதாவது ஆட்சி பிடிச்சி ஏதாவது பண்ணணும்னா பரவாயில்ல, இது கொஞ்சம் தூரம் கூட பயணமாகாது. இதில் போய் நான் பாக்யராஜ் அரிஸ்டனுக்கு படம்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் வாங்கிடுறது அப்படி. அதுவும் பாண்டியராஜனுக்கு பார்த்திபன் கொடுத்த இமேஜ். நீங்கள் சொல்கிற கதையில் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்கு. அதில் ஒரு ஹீரோ போடணும், ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ நடிக்கணும். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்றும் திரையரங்குகளுக்கு குடும்பங்களை எப்படி ஈர்ப்பது என்று ஒரு பெரும் சவால் நீடித்து வரும் நிலையில் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக பல படங்களை கொடுத்த இயக்குனர் வி. சேகர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்கள் சினிமா அறிமுகம் எப்படி இருக்கு சார்? இதில் உங்களுக்கு மட்டும் பட்டங்கள் நிறையா இருக்கே சார். இயக்குனரில் மக்கள் இயக்குனர், சமுதாய இயக்குனர், பெண்கள் இயக்குனர், இதெல்லாம் இந்தந்த பட்டங்கள்லாம் என்னென்ன படங்களில் வருது, இது எப்பெல்லாம் மாறுது சார்? அது கரெக்டாக இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததில்லை. அதனால் அந்த படத்திலே கொஞ்சம் சமுதாய இயக்குனர் என்ற அந்த கருத்து எனக்கு வந்துச்சு. நீங்களும் ஹீரோ தான். நீங்களும் ஹீரோ இல்லையா? அது யார் எழுதினாலும் நல்ல சமூக சிந்தனையோடு படம் எடுத்திருக்கிறார் சொல்லி பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் வந்து என்னை தூக்கினாங்க. படம் ஓடலை, சுமாராக தான் போச்சு. ஆனால் ஊடகவியலாளர்கள் வந்து விடலை. அவங்க ஒரு சிந்தனைவாதி தானே, கிரியேட்டர்ஸ் தானே. அது உள்ள போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு நல்லா ரிவ்யூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. விமர்சனம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படம் எடுத்தது கூட ஒரு பெரிய இந்த படம் எடுக்க ஒவ்வொரு படத்துலையும் போகிறதே ஒரு போராட்டம். படம் எடுக்கலாம், நான் பாக்யராஜிலிருந்து வெளியில் வந்து படம் எடுத்தால் எப்படி எடுப்பாங்க? ஒரு மௌனகீதங்கள் மாதிரி, முந்தாரி முடிச்சு மாதிரி அப்படிதான் எடுக்கணும். அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். நான் உள்ளே போகும்போது அங்கே வந்து நாம் உள்ளே போகிறேன் வேலை செய்ய. அங்கேருந்து வெளியேறி வந்து படம் பண்ண வெளியில் வரவங்க வந்து யாருன்னா பார்த்திபன், பாண்டியராஜன். ஆமாம். அவங்க நல்ல ஒரு சர்வீஸ் உள்ளவங்க. அவங்க வந்து 2 பேரும் படம் பண்ணி 2 பேருக்கும் ஒரு பெரிய ஹிட்டு. அவருக்கும் ஹிட்டு, அவர் ஆண் பாவங்கள், இவருக்கு வந்து புதிய பாதை. ஆமாம், படம் பெரிய ஹிட்டு. ஆமாம். பாக்யராஜ் சார் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் அவரை மாதிரியே நடிக்கிறானுங்க, கதைவாசனம் பண்ணுறானுங்க, நல்ல படம் கொடுக்குறாங்கன்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி தேட்டருக்காரங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்லாம் இருக்குங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டுக்கு படம்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் வாங்கிடுறது அப்படின்னு. அதுவும் பாண்டியராஜனுக்கு பார்த்திபன் கொடுத்த இமேஜ். இந்த நேரத்தில் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன் பாக்யராஜன். அப்போ பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் திடீர்னு வந்து 2 படம் இங்கே சென்றாசா இது நம்மால் படம் அடுத்தது. ஆமாம். நான் இனிமேல் டைரக்ஷன் பண்ணுறதுலன்னு ஒரு முடிவு பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் பாக்யராஜ் சார். ஏன்னா அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம், 10 படம் கூட நடிக்கலாம். டைரக்ஷன் பண்ணால் 1.5 வருஷம் கூட ஆகிடுது. அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, முதல்ல நடி 2 காசு சம்பாதிப்போம், நீங்கள் வெறும் டைரக்ஷன் பண்ணிட்டு கதையோசனை எழுதிட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற அவருடைய பாதை நடிக்கிறதுல திரும்புது. அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம், நாங்கள் படம் பண்ணோம். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வருது வெளியில், பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டில் என்னை கூப்பிட்டு நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நான் கதையெல்லாம் வச்சுருக்கிறேன், நல்ல கதைகளை. அப்போ புரட்சிகரமான கதைகள்லாம் கூட வச்சுருக்கிறேன். ஏவிஎம் கூப்பிட்றாங்க, நல்ல கன்சர்ன் கூப்பிட்றாங்க, தேவர் ஃபிலிம்ஸ் கூப்பிட்றாங்க. அப்புறம் இந்த இந்து ரங்கராஜன் இருக்காங்களே அவங்க,
இதெல்லாம் பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு மரியாதை. ஆமாம் ஆமாம், அந்த இமேஜ் தான். அந்த இமேஜ் தான். அது ரெண்டாவது அவருக்கு மட்டும் இல்லை, பார்த்திபன் பாண்டியராஜ் 2 பேரும் வெறும் ஹிட்ல இருக்காங்க. அவங்க குரூப்பே பெரிய ஹிட்ல இருக்காங்க. அப்ப அடுத்து இவர் ஒருத்தர் வராரு. அடுத்தது இவர் வந்துருவாருன்ற அப்படின்னா போல வியாபார ரீதியாகவே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த கதை சொல்கிறேன். நான் சொல்கிற கதைகளில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற கதையில் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்குது, அதில் ஒரு ஹீரோ போடணும், ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ நடிக்கணும், அந்த மாதிரி கதையை கொஞ்சம் மாற்றுங்க, இல்லைன்னா அந்த மாதிரி கதையை கொண்டுவாங்க அப்படி இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து எனக்கு யதார்த்தமான கதைகள் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி? ஆமாங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணனா அது எனக்கு வராது சார் அது அப்படின்னு. நீங்கள் பாக்யராஜ்கிட்ட வேலை செஞ்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது, அவங்களும் அப்படியே நடிக்கிறாங்க, அவங்க ஆளுங்களாம் வெளியில் வராங்கன்னு. இல்லை சார், நான் பாக்யராஜ் சார்கிட்ட கொஞ்ச நாள் வேலை செய்தேன், லேட்டாக வந்தேன். அதுக்கு முன்னாடி என் மனசில் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன்ல, சமுதாய கருத்துக்கள் அதெல்லாம் என் உள்ளுக்குள்ளே ஓடி இருக்குல்ல, அதுதான் நான் என்னால் அதுதான் டாமினேட் பண்ணுது என்ன. அதனால என்கிட்ட இருக்கிற கதைகளில் நீங்கள் யதார்த்த கதைகள் பண்ணுங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணு, ஏன்னா ஹிந்தி ரீமேக் பண்ணு, அது எனக்கு தெரிஞ்சதே கதை மட்டும்தான், அதுக்கு மேலே அதிகமாக தெரியாது. ரொம்ப நாள் வேலை செய்யிருந்தா டெக்னிக்கல் எக்ஸ்பெர்ட் ஆயிடும், டெக்னிக் கூட நான் பெருசு இல்லை. குறிப்பாக இந்த விஷயம் சொல்லி ஆகணும், அந்த காலகட்டம் நீங்கள் 1990 அந்த காலகட்டத்தில் பல நடிகர்களும் அரசியல் பிரவேசம் வந்த காலம். நீங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான கொள்கை பிடிப்போட நீங்களும் ஹீரோ தான்ற ஒரு கான்செப்டில் வரும். கரெக்டாக உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா நான் சொல்கிறத விட நீ கேள்வி கேட்கப்பார், அது அந்த இந்த பீரியடு உண்மையிலேயே அதான் பீரியடு. அந்த பீரியடு என்ன தாக்கத்தை கொடுக்குதுனாங்க எனக்கு, இன்னும் அது சும்மா அந்த கதை இந்த கதைன்னு பண்ணிட்டு ஏதாவது ஒரு புரட்சிகரமாக ஏதாவது எடுக்கணும், சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அரசுன்னு சொன்னல, பாக்யராஜ் சார்ட்ட படம் பார்க்கலாம், அவர் இப்போ ராமநாராயணன் இருந்தார். அவர் திடீர்னு கூப்பிட்டு, அந்த நேரம் பாக்யராஜ் சாரும் வந்து படம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாரு, சேகர் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒன்று 5 பேர் இந்த குழுவில் உங்களையும் போட்டிருக்கேன். ஏன் சார் நான் அசிஸ்டன்ட் இல்லையா, உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்குது. ஏன்னா அவர் என் மேலே என்ன பெரியனாக்கா, எம்ஜிஆர் வந்து இதில் இருந்தாலே ஹாஸ்பிட்டலில் அமெரிக்காவில், அப்போ வந்து இங்கே கட்சி தேர்தல் நடக்குது. தேர்தல் நேரத்தில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகணும், பாக்யராஜ் தான் போகிறார் எம்ஜிஆர் பிளேஸில். அப்போ எம்ஜிஆர் வண்டி அதான் பிடிக்கும், எனக்கு இருக்கிற லக்கு பாருங்க, 150 ரூபா வண்டியில் வந்து கீங்கின்னு சத்தம் கேட்கும். இதில் ஓடிட்டு இருந்த எனக்கு பாக்யராஜ்கிட்ட இடம் கிடைச்சிச்சு. பாக்யராஜ் இடம் கிடைச்சா ஸ்டார் ஹோட்டலில் தான் நமக்கு சாப்பாடு இல்லையா, வாழ்க்கை திறமே அப்படியே மாறுது, வாழ்க்கை திறமே மாறுது. ரெண்டாவது நாம் வண்டி வந்து பிரச்சாரத்துக்கு போகிறோம், எம்ஜிஆர் சார் வண்டி, எம்ஜிஆர் வண்டி அந்த பிளைமாத், பெரிய பிளைமாத், அது வந்து ஒரு பெரிய பந்த வண்டி, அது வந்து நல்லா ப்ளூ அந்த கலரில் இருக்கும், அது அப்படியே கப்பல் மாதிரி அப்படி இருக்கும். அந்த வண்டியை பாக்யராஜ்கிட்ட கொடுக்குறாங்க, அதில் தான் நீங்கள் போய் சுற்றி பயணம் பண்ண. பாக்யராஜ் என்ன சொல்கிறாரு, என் பின்னாடி எம்எல்ஏ அவங்களாம் வருவாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, எம்எல்ஏ அவங்க பெரிய தலைவர்களாக இருக்காங்க அவங்கவுங்க ஒரு ஊரில். ஆனால் பாக்யராஜ் சார்கிட்ட என்ன பிடிச்சது என்னென்னா, இந்த சினிமாவோட ஜென்ரல் நாலேஜ் நிறைய பேசுவேன். நம்மளாம் 5 வருஷம் மக்களோட இருந்துருக்கிறோம்ல, அப்படின்னாலும் தொழிற்சங்கம் கேட்டால் சொல்ல முடியும், குடியிருப்போர் சங்கம்னு எடுத்து சொல்ல முடியும், நான் எந்த எம்ஏ இருக்கிறதுனால என்னால் வந்து படிப்பு பற்றியும் சொல்ல முடியும், மாணவர் அணி தலைவராக இருந்தாலும் அதை பற்றியும் சொல்ல முடியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் குடும்பஸ்தான், நான் பெரியவன், கீழே அண்ணன் தம்பிங்கெல்லாம் வச்சு கூட்டு குடும்பம், நம்ம அதெல்லாம் தெரியும் எனக்கு நிறைய இந்த விஷயத்த நிறைய வச்சுருக்கான் ஜென்ரல் நாலேஜ். பேசிக்கிட்டே போகிறதுக்கு வாசிட்டன்னு என்ன பண்ணார், என்ன தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுட்டார், இதில் வண்டியில் அவர் பின்னாடி சேனல் வர. அந்த நான் நீங்கள் எம்ஜிஆர் இப்படி ஒரு வண்டியா, எனக்கு அந்த வண்டி எவ்வளோ மேடு பள்ளத்தில் போனாலும் அது அது அந்த ஆடுறதே தெரிய மாட்டேங்குது, புரியுதுதா? புரியுது. ஒரு அந்த அளவுக்கு சொகுசு, அது அப்படி 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 மாதிரி அப்படியே சேக் ஆஃப் இது மாதிரி இருக்கு. எனக்கு இதுலேயே இருக்கேன், இது என்னடா அந்த வண்டியில் ஒன்றுமே ஷேக் ஆக மாட்டேது, ஒன்றும் இல்லாத அவரை, ஒன்றும் இல்லையா இதுதான் எம்ஜிஆர் யூஸ் பண்ணுது அப்படின்னாரு அவர். சரிங்க அப்படின்னு அப்படியே அந்த வண்டியில் போகிறோம். போய் அங்கங்கே கூட்டம் பேசும்போது முன்னாடி கேட்பாரு, ஏயா எம்ஜிஆர் மக்கள் இயக்குனர்னு பேர் வந்துச்சு இல்லையா, மக்கள் தலைவர். அவர் சொன்னார் எம்ஜிஆரை பற்றி நம்ம சிலதெல்லாம் பேசணும், எனக்கு தெரியும், அவர் படம் பார்த்தா நான் எம்ஜிஆர்கிட்ட வந்தேன், மற்றபடி எனக்கு நாலேஜெலாம் கொஞ்சம் கம்மி தான். அவர் படம் பார்த்தா ரசிகனாக இருந்தேன், படத்தில் அவருடைய பிரச்சனைகள்லாம் சொன்னேன், பல படத்துக்களை எம்ஜிஆரை பற்றி நான் சொன்னேன், முந்தானி முடிச்சு அது இதெல்லாம். அவர் வந்து நம்ம ரசிகனாக இருக்கிறார், நிறைய படத்தில் எம்ஜிஆர் பற்றி சொல்லியிருக்காரு ரெஃபரன்ஸ், அதனால் அவர் வந்து நான் என்ன வாரிசுன்னு தான் சொன்னார்.
பட் இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியும் சார். அவர் மக்களை புரிஞ்ச ஒரு மனிதன். 8 வயசில் வந்தார். சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி 8 வயசில் ஒருத்தன் போய் சம்பாரிச்சு அம்மாட்ட இருந்தால் அம்மா காசுன்னு கொடுக்குறா இல்லையா. அவருக்கு வந்து வாழ்க்கை வந்து வேறு மாதிரி. சிலோனில் இப்போ கஷ்டப்பட்டு, கேரளாவில் கஷ்டப்பட்டு, சென்னைக்கு வந்து பல சிறு வயசுலேயே கஷ்டங்களை பார்த்து வந்ததுனால நிறைய நாடக கம்பெல்லாம் ஏறி இறங்கி சிறு வயசு தொழிலாளி அப்படிலாம் இருந்து வந்து கொஞ்சம் ஒரு படமே பெரிய படங்கள், அது இந்த நாடோடி மன்னன் போன்ற புரட்சி படங்கள்லாம் எடுத்து, அது சார்லி சாப்ளின் எடுத்த உலக லெவலில் பார்த்து எடுத்ததெல்லாம் எடுத்து அப்படியே மக்களுக்கு அவர் பாட்டுகளில் மக்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லி மக்களை இயக்குனர் வந்திருக்காரு. அதில் மக்களை பற்றி இந்தியாவுக்கு மக்களுக்குள்ள தொடர்பு பேசுங்க அப்படின்னு. அப்போ சிறிதெல்லாம் சொல்லியா அப்படின்னு ஒவ்வொரு படத்தில் வரக்கூடிய ஏன் உழவன் அந்த இது இவர் தொழிலாளி உழைப்பாளி இப்படி ஏன் தலைப்பு வச்சார் அவர், விவசாயின்னு ஏன் தலைப்பு வைக்கிறார், அதுன்னு ஏன் வைக்கிறார், மக்கள் சம்மந்தப்பட்ட தலைப்பில் தான் அவர் நிறைய வச்சிருக்கிறாரு. அவர் எடுத்த கதாபாத்திரங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படி எப்படின்னு. அதாவது அது பூரா அப்படி பேசினா அவருக்கு தான் அந்த ரைட் இல்லை, லைட்டாக எடுத்து தொட்ட உடனே நிறைய எடுத்து அழகாக பேசி நிறைய கிளாஸ்லாம் வந்து அவர் பேசுனார். அவருக்கு ஸ்டைலில் எம்ஜிஆருக்கு எனக்கு உள்ள தொடர்புலாம் பேசுவார். இந்த மக்களுக்கு அவருக்கு உள்ள தொடர்பை நான் கொஞ்சம் எடுத்து கொடுப்பேன், எடுத்து அடிச்சுவார். சொல்லி கூட நீ வந்து அரசியலுக்குன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது 5 பேரில் ஒரு ஆளை போடுறாரு. சார் எனக்கு ஏயா இல்லை நீங்கள் ஆரம்பித்த கட்சி ஏதாவது ஆட்சி பிடிச்சி ஏதாவது பண்ணோம்னா பரவாயில்ல, இது கொஞ்சம் தூரம் கூட பயணமாகாது, இதில் போய் என்னான்ற அப்படியே சொல்கிறீங்களா? என்னையா நீ எப்படி சொல்கிற, எல்லாருமே சொல்கிறான் நம்ம தான் அடுத்தது வரேன். சார் நீங்கள் அப்படியே வந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிங்கெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது சார். நான் வந்து கார்ல் மார்க்ஸ், என் பையன் பேர் கார்ல் மார்க்ஸ். எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. நான் காந்தி எனக்கு பிடிக்கும், பெரியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லெவலுக்கு தாட்டு தத்துவம் எதாக இருந்தால் நான் போய் சேருவேன். இது எதுவுமே இல்லாமல் நம்ம ராவாக போய் அதில் என்ன சார் பண்ண போகிறோம்? கும்பலில் போய் தான் அந்த ஜனங்களை போய் என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் போவோம், ஆட்சி பண்ண பிடிப்போம். ஆட்சி பிடிச்ச ஒன்று உங்களை சுற்றி யார் வைப்பா? ஏதோ ஒன்று திடீர்னு ஏதாவது பதவி வாங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் அரைக்குறையாக வருவாங்க. உங்கள் நேமை வச்சுக்கிட்டு அவங்க கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் சும்மா வச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க? நல்லா உழைக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறீங்க, ஜனங்க சந்தோஷமாக பார்க்குறான். இப்போ மக்களுக்கு நல்லது செய்கிறீங்களா, அது அங்கே செய்ய முடியாது. உங்கள் கண்ட்ரோல் இருக்காது, சினிமா உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. அங்கே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை வச்சு அப்படி ஓ எம்ஜிஆர் சினிமாவிலே எந்த ஃபேமஸ் ஆகிருப்பாரா? அரசியலுக்கு வந்த படம் தானே அப்படின்னு ஒரு சொல்கிறார் சார். சினிமாவில் இருந்திருந்தால் அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இன்னும் கூட 10 வருஷம் வந்திருப்பார். அரசியலுக்கு போனதுனால தான் கைகாலெலாம் போய் வீக் ஆகி அமெரிக்காவுக்கு டெட் பெட்டுக்கு போயிருக்கிறாரு. நீங்களும் டெட் பெட் போடுமா சார்? அவ்வளோ பெரிய ஆளே வந்து அரசியல்வாதியை குழப்பி இருக்கிறானுங்களே, ஏன் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு கேட்குறீங்க? எம்ஜிஆர் வந்து பாடி பில்டர் சார். அப்படி வரும்போதே கொஞ்சம் வரும்போது ஃபைட் ஹீட்லாம் பண்ணுவார். ஃபிசிக்கலாக நல்ல ஆள், தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஆள். அவருக்கே பாடி கை காலெலாம் விழுதுன்னா என்ன அர்த்தம்? அரசியலில் இருக்கிறவனுங்க எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் கை காலை விட வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. அங்கே அவ்வளோ பெரிய கேடிங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ நாள்லாம் கிடையாது, மென்டல் ஆகி அனுப்பிச்சுட்ருவாங்க. இல்லை ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாம் கொள்ளடிச்சுவாங்க. நாம் போய் இவனுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு நாம் எதுக்கு பலன் பண்ண முடியும் அப்படின்னு சாரை சொல்கிறீங்க? அதனால இதெல்லாம் வேணாம் சார். இருக்கிற சினிமாவை நல்லா பண்ணுங்க, சாகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும். ஸ்ரீதர்லாம் பண்ணலையா, கடைசி வரைக்கும் பண்ணலையா அப்படின்ற நீ என்ன நீ கெடுத்துரு பொழுது நம்மள யோசிக்கிற நீ அப்படின்னு அவங்க வந்து பண்ணாங்க. நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டா ஆனால் 5 பேரில் ஒரு ஆளை போட்டார். போட்டையா அப்படின்னா போட்டது மட்டும் இல்லை, கோட்டை எங்கள் வீட்டாண்ட தான் நடந்தது. எங்கள் இந்த வந்து கோடம்பாக்கம் அந்த திடலில் தான் கூட்டமே வச்சுருந்தாரு. நான் அதை சொல்லி சார் நீங்கள் என் பேர் போட்டுருக்கீங்க, பட் இருந்தாலும் என்னால் இன்வால்வ் ஆக முடியாது, நான் எதாவது வேற பார்க்குறேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்போ என்ன வந்து சாதாரண ஆள் இவங்ககிட்ட போய் ஐடியாலாம் இல்லையா, அவங்கள்ட்ட விஷயம் இருக்கியா, அதனால் கேட்குறேன். ஏன்னா அவங்களாம் இருந்தால் கொஞ்சம் விஷயம் ஒரு பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன், சில விஷயங்கள் தெரியும், கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவனுங்க. நான் வெளியில் வரேன். வெளியில் வந்துட்டா அது இருக்கேன், பட் இன்வால்வ் இல்லாமல் இருக்கேன், வெளியில் ஈடுபாடு இல்லாமல். அப்போ அந்த அரசுன்ற தம்பி என்ன பார்க்குறாரு, இன்னும் உங்கள் பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்து மீட்டிங்லாம் போட்டிருக்காருமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளேயே பாக்யராஜ் அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க இல்லையா, 4-5 பேர். ஆமாம், ஒவ்வொரு 20 பேர் இருக்காங்க இல்லையா. அதில் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நண்பர் தான்.
சேகர் நம்ம உஷாரா இருக்கணும். என்ன சார் பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சா நீ ஒரு இலாக்கா மந்திரி, நான் ஒரு இலாக்கா, இப்பயே பிளேஸ் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் சார். இதெல்லாம் அப்புறம் நிறைய பேர் வந்துடுவான். இப்போது இப்பயே பாக்யராஜ் சார் எஸ்டேட்டில் கொஞ்சம் பேர் இலக்கா பெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் குதிக்க ரெடி ஆகிட்டு அரசியல் வந்துட்டு அப்புறம் நம்ம போய் நம்ம கஷ்டப்படுவோம்ல, மீட்டிங்லாம் போகிறோம் எல்லாம் போகிறோம், எல்லாம் நம்ம கொஞ்சம் நமக்கு இந்த இலாக்கான்னு வாங்கி சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் சம்பாதிக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு பொதுப்பணித்துறையை எடுத்துக்கணும், அதுதான் காசு அதிகமாக வருது. அந்த அளவுக்கு யோசிச்சாங்க. இலக்கால எந்த இலக்கால காசு அதிகமா வரும்? அது கலைஞர் முத அதான் எடுத்தாராம். இன்னும் உதாரணம்லாம் சொல்றாங்க. எவ்வளோ அட்வான்ஸா இருக்காங்கடான்னு அது என்ன பண்ணு, சரிப்பா அப்படின்ட்டு எனக்கு இதில் ஈடுபாடு இல்லைன்னு வந்துட்டேன். வந்துட்டா அவன் அரசு வந்தார். அவர் வந்து இன்னும் உங்கள் பாக்யராஜ் சார் ஏதோ கூட்டம் போட்டு ஏதோ அரசியல் கட்சிக்கு ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், ஏன் சார்ன்னு சொல்லு, நான் சொல்லி விட்றேன். சார் பாக்யராஜ் எல்லாம் அந்த அரசியல் வர முடியாதுங்க அப்படின்னா, இவர் வேறு நம்மளோட புரட்சியாக பேசுகிறார் பொழுது நினச்சேன் நான். நம்மளோட புரட்சியாக பேசுகிற யாரும் இல்லை. எப்படி சொல்றீங்க? எனக்கு கூட அப்படிதான் ரொம்ப போராட்டம் ஆச்சு, நான் சொன்னேன் கேட்குறேன். நீ ரெடின்னா நான் ஒரு இடத்துல யாருங்க ராமராஜன் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவட்ட சேர்த்து நாங்கள் ரொம்ப செட்டு நாங்கள். அவன் ராமராஜன் ரொம்ப நாள் வேலை செய்கிறேன். அதில் அவருக்கு மாசு தெரியுங்க. இவரெல்லாம் வந்து மேடையில் பேசுவாருங்க, ராமராஜன் ரோடு வரைக்கும் போவாருங்க, ஏழு வரைக்கும் போவாருங்க. அவர் வித்தியாசமா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து எளிமையா கரகாட்டக்காரன் எவ்வளோ நாள் சொல்லி பார்த்து அவர் எவ்வளோ படம் பண்ணிட்டார். பாக்யராஜுக்கு பின்னாடி வந்தாருங்க, ஆனால் அதுக்கு அதிக படம் பண்ணிட்டார். அவர் தான் வராரு. நாங்களாம் போட்டோம். நாங்கள் அவருக்கு முன்னாடி நாங்கள் இப்போ கட்சி இப்போ நம்மது ஆரம்பிக்கும் போது நாங்களும் எம்ஜிஆர் தானே, வாங்க நம்ம கட்சியில் நானும் ஏடிஎம்கே தானே, அவரும் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டுமே. யார் சொல்றதுக்கு எடுபடுது பார்க்கலாம். சாதாரண மக்கள்கிட்ட ராமராஜன் தான் வரப்பட்டாரு. எனக்கு அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டேன். இது என்னது, இவனுக்கு நம்மள மென்டல் ஆகுறாங்களா, இவனுக்கு மென்டல் ஆகிட்டானுங்களான்னு தெரியல. சரிட்டு மறுபடியும் நான் அடுத்த படம் பண்ணுறதுக்கு சில கம்பெனி கதை சொல்கிறதா வேலைக்கெல்லாம் போயிட்டு. இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நிறைவாக பதில் சொன்னவங்களுக்கு நாத சார்பாக வாழ்த்துக்கள். திருப்பி நீங்கள் இன்னொரு ரவுண்டு வரணும். நன்றி.